மகிமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு, தேவனின் ராஜ்யத்தில் வாழ்வது எப்படி? திருமறையின் ஆதார தியான பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 12 முடிய. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. தேவனின் ராஜ்யத்தில் வாழ்வதை மையமாக கொண்டுள்ள இன்றைய தியான பகுதி, கிறிஸ்துவுடன் உங்கள் பயணத்தில் உங்களை ஊக்குவிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலான ராஜ்யத்தை கிறிஸ்து இயேசு நமக்காக தந்திருக்கிறார். அருமையானவர்களே, தன்னுடைய மலை பிரசங்கத்தில் இயேசு தமது ராஜ்யத்தில் உள்ள வாழ்க்கை முறையை விவரிக்கும் அடிப்படை கருத்துக்களை முன்வைக்கிறார். ஏனெனில் இந்த கருத்துகள் நம் உலகின் நடைமுறை வாழ்க்கைக்கு எதிர் கலாச்சாரமாக இருப்பதால் அறிஞர்கள் அவர் போதனையை ஒரு தலைகீழான ராஜ்யத்தை விளக்குவதாக பல இடங்களிலே குறிப்பிட்டுள்ளனர். இருப்பினும் தலைகீழாக இருப்பது நம் உலகம்தான். நமது தலைகீழான கண்ணோட்டத்திற்கு ஒரு தீவிர திருத்தம் தேவைப்படுகிறது. அதை இங்கே இந்த பகுதியின் மூலமாக இயேசு வழங்குகிறார். வாழ்வியல் முறைகள் என்று அறியப்படும் அவருடைய ஆசீர்வாத முன்னுரைதான் இன்று நாம் வாசிக்க கேட்ட தியான பகுதி. நாம் சிந்திக்கும் விதத்தையே திகைப்பூட்ட விதத்தில் எதிர்க்கிறது. எளியவர்களை, துயரப்படுபவர்களை அல்லது துன்புறுபவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று யார்தான் இந்த உலகத்திலே கூறுவார்கள்? ஆம், இயேசு அவ்வாறு செய்வார். இயேசுவின் இந்த ஆசீர்வாத கூற்றுகள் ராஜாவை கிட்டி சேரவோ அல்லது அவரது ராஜ்யத்தின் குடி உரிமைக்கு ஒரு பாதையாகவோ அமையவில்லை. ஏற்கனவே மெய்யான ராஜாவின் ஆளுகையின் கீழ் வாழும் ஒரு மனிதனையே அவை விவரிக்கின்றன. துக்கப்படுவோர் துக்கப்படுவதால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் துக்கத்திற்கு தேவன் ஆறுதல் அளிப்பதால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மத்தேயு 5:4 சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று. இந்த கூற்று கொடுத்தல் பெறுதல் பற்றியதல்ல, மாறாக நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் பற்றினது. அவர்களின் துயரத்தின் மத்தியிலும் தேவன் அனைத்து ஆறுதல்களின் தேவன் என்பதை அவர்கள் அறிவார்கள். அருமையானவர்களே, இயேசுவின் மேலான ராஜ்யத்தில் நாம் எதை எதிர்கொண்டாலும் அவருடைய பதில் நம்மை எப்பொழுதும் சுமந்து செல்லும் அளவுக்கும் அதிகமாகவே இருக்கும் என்று அவர் உறுதியளிக்கிறார். நம் ஆசீர்வாதமான நிலைமை வாழ்வின் சூழ்நிலைகளிலிருந்து அல்ல, மாறாக தனது மக்களுக்காக அக்கறை கொள்ளும் ராஜாவின் நம்பகத்தன்மையால் வருகிறது என்பதை நாம் காணும் போது நாம் வாழ்க்கையை சரியான முறையில் வாழ ஆரம்பிக்க முடியும். அருமையானவர்களே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்திலே என்ன நடக்கிறது என்றால், யோவான் 15வது அதிகாரம் வசனம் 2 சொல்லுகிறது, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 12 வசனங்களையும் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்கள். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்.
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே சுத்தம் பண்ணுதல் நடக்கிறது. அருமையானவர்களே, தொடர்ந்து வாசிக்கிறேன் 4 முதல் 12 வரையிலும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்றே என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து யோவான் 15 கூறுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவைகளை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நாம் செழித்தோங்க வேண்டும் என்றால் சில காரியங்களை வெட்டி களைதல் வேண்டும். நாம் சில தீர்மானங்களுக்குள் உள்ளாக வந்து அதை வெட்டி களைதல் அவசியம். இல்லாவிட்டால் தேவன் அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த பகுதியிலே யோவான் 15வது அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அடிக்கடி இந்த வார்த்தை கூறப்பட்டுள்ளது. ரிமைன் இன் மீ. ஆண்டவர் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களிலே அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி அன்பா இருக்கிற தேவன் அப்படி நம்மை அழைக்கிறார். அருமையானவர்களே, நான் என் பிதாவின் கற்பனைகளை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நல்ல காலத்திலும் கெட்ட காலத்திலும் தேவன் எப்போதும் நமது ஆவிக்குரிய புதுப்பித்தல் மற்றும் கனி கொடுத்தல் ஆகிய இவற்றை நோக்கியே நம்மில் செயல்படுகிறார் என்பதை இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. கிளை நறுக்குதலின் பருவங்களான துன்பத்தையும் உணர்ச்சியற்ற நிலைமையும் ஒருவேளை நீங்கள் சந்திக்க நேரிடும் போது நீங்கள் மீண்டும் செழித்து வளர முடியுமோ என்று ஆச்சரியப்படுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து தொடர்ந்து அவருடன் நாம் நெருக்கமாக இருக்கும்படி நம்மை ஊக்குவிக்கின்றார். வசனம் 4 சொல்லி இருக்கிறது போல, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் பாருங்கள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஆவிக்குரிய ஊட்டத்தை பெருகையில் இதன் விளைவாக நம் வாழ்வில் வரும் அழகும் கனிதலும் தேவரின் நன்மையை இந்த உலகிற்கு நிச்சயமாக பிறருக்கு காண்பிக்கும். அதிலே சந்தேகம் இல்லாமல் நம்புங்கள், விசுவாசமாயிருங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அதிக கனிகளை கொடுக்கும்படியாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் நமக்கு போதிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக இந்த கிறிஸ்துவுடன் நம்முடைய பயணத்தில் நம்மை ஊக்குவிக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வதை எப்படி மேலான ராஜ்யம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. செழித்தோங்க சில சுத்தம் பண்ணுதல் அவசியம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். இந்த கேள்வியோடு நாம் ஜெபத்திலே ஆண்டவரோடு பேசலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் கனி தருதலையும் அளிக்க சுத்தம் பண்ணுதலை பயன்படுத்துவதை நீங்கள் எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? சமர்ப்பிப்போம்.
நல்ல ஆண்டவரே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி எங்களை தேற்றினவரே, யாராவது இந்த வேளையிலே ஆண்டவரே துயரத்தோடு மோடு பேசிக் கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்கு ஆறுதல் தருகிற இயேசு கிறிஸ்துவிடம் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆறுதலை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. அதே போல சுத்தம் பண்ணுகிறதுனாலே நாங்கள் செழித்தோங்கி அழகும் நல்ல கனி கொடுக்கும் உறவுகளாக வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவினால் நீங்க திராட்சை செடியாக நாங்கள் கொடியாக இருப்பதனால் அது நடக்கிறது. அப்படிப்பட்ட நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து உண்மையை கண்டுகொள்ள ஆசீர்வாத வாழ்க்கை இந்த உலகத்திற்கு காண்பிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சகர் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.